ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டில் என்ன சார் அப்டேட் ஆகிட்டு இருக்கு, என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை யூனிக் எக்ஸ்போர்ட் நலச்சங்கத்தில் இருக்க உறுப்பினராக இருக்கட்டும், நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு சில அப்டேட் மட்டும்தான். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு யூனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்ட அதர் ஸ்டேட்டில் இருக்கிற நபர்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சங்கம் உருவாக்கிட்டோம். யூனிக் எக்ஸ்போர்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கம் உருவாக்கியாச்சு. இந்த சங்கம் கிருஷ்ணகிரி ஏரியாவில் பதிஞ்சு அதுக்கான நம்பர் அலாட் ஆகி வந்துருச்சு. அதுதான் இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் தெரிய வைக்கிறதுக்காக தான் அஃபிஷியலாக அரசாங்கத்தோட ஒப்புதலோட ரெஜிஸ்டர் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சங்கத்துக்கு. இப்போ இந்த சங்கம் எப்படி செயல்பட போகுது, என்னென்ன வேலைகள்லாம் செய்ய போகிறாங்க, அதை பற்றி நாங்கள் முழு டீட்டெயில் வீடியோ அடுத்து போடுவோம். ஏன்னா அடுத்து நம்ம பொதுக்குழு கூட்டம் இருக்கும், சங்கமாக எப்படி ஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் அதை பற்றி முழுசாக பைலாலேருந்து எல்லாமே போட்டுருவோம். முக்கியமாக இந்த வீடியோ யாருக்காகனா, நம்மளோட எம்டி நவீன் சாருக்காக. சார், நீங்கள் ஒரு 2 days முன்னாடி ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டிருந்தீங்க. ரொம்ப நல்ல விஷயம் சார், நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பேசி தானே கடந்த 3 வருஷமாக நீங்கள் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சார், எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் அடுத்து எப்பயாவது சங்க உறுப்பினர்கள் எப்பயாவது பார்ப்பீங்க, எப்படி ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி மீட் பண்ணுவீங்க. அப்படி மீட் பண்ணிங்கன்னா நான் கேட்ட டவுட்டை நீங்கள் ஒரு பேப்பர் பேன் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அந்த டவுட்டை மட்டும் சங்க உறுப்பினர்கள் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் வரைக்கும் ரீச் ஆகும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எங்களுக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறேன். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேமெண்ட் நின்றுச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் மறந்துருப்பீங்க, நான் திரும்ப சொல்லிடுறேன். 31st March 2022 அது வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்க. அந்த கட் ஆஃப்லேருந்து பே அவுட் நீங்கள் கொடுக்கல. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் ஐடிஸ் போட்டாங்க லீடர்ஸ். அந்த டயத்தில் உங்களோட கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்த காசு என்னாச்சு சார்? ஏன்னா நீங்கள் ரீபேமெண்ட் யாருக்குமே பண்ணலை, சரியா? அப்போ அந்த காசு என்னாச்சு, எங்கே போச்சு, இதை நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. அதே மாதிரி அந்த வெப்சைட் இருக்குது, யூனிக் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி, இல்லை ஃபியூச்சர் 369 அப்படின்னு சொல்லி, இந்த வெப்சைட்டோட அட்மின் ஐடியை நீங்கள் ஓப்பனாக பப்ளிக்காக போட்டுங்க. யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம், போட்டுக்கோங்க சார். அப்போ தானே தெரியும் வர எத்தனை ஐடி என்ன ஏது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெப்சைட் நானும் உருவாக்கியிருக்கேன், esmthambis.com அப்படின்னு சொல்லி, நம்மளுக்கும் தெரியும் சரி அட்மின் லாகின் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி. அதனால் அந்த அட்மினோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை எல்லாருக்கும் ஓப்பனாக போட்டு விட்டுருங்க. இதான் அட்மினோட யூசர் ஐடி பாஸ்வேர்டுப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டுமே. அப்படி எல்லாருக்கும் உங்களால் போட முடியல, இல்லை சார் அது செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா, சங்கத்தோட தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க சார், உங்களுக்கு என்ன டவுட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் குடும்பம் குட்டி அப்படி எல்லாம் சொல்கிறீங்களே, கொஞ்சம் மனசாட்சியோடு சொல்லுங்கள் எம்டி நவீன் சார். நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், விவசாயி மகன், நான் மக்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒத்துக்கிறோம், நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் யாரையுமே ஏமாற்ற மாட்டீங்க. அவங்களோட நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம். உங்களை இன்னொருத்தவங்க தான் ஏமாற்றிட்டாங்க. இது நீங்கள் ஓப்பனாக உடச்சி சொல்லிடலாமே. என்னை ஏமாத்துறது லீடர்ஸ்னு சொல்லாமல் ஏன் அந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரமாட்டேங்குது? சரியா? லீடர்ஸ் கிட்ட இருந்து அவங்களை ஏமாத்துறது எம்டி நவீன் சார் ஏன் வரமாட்டேங்குது? அந்த வரமாட்டேங்குதுங்கிறது தான் சார் பிரச்சனையே இங்கே. ஏன்னா நீங்கள் அவரை காட்டி கொடுக்க மாட்டீங்க, அவங்க உங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து நீ என்னைய சொல்லக்கூடாது, நான் உன்னைய சொல்லக்கூடாது, ஆனால் 2 பேரும் கொடுக்கவும் கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது சார். சரியா? ஒன்று, நீங்கள் ஒத்துக்கோங்க, என்னை லீடர்ஸ் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சங்கத்துக்கிட்ட சொல்லிடுங்க. மீட்டிங் போடுங்க, வாங்க சொல்லுங்கள், இல்லை ஒரு வீடியோ மெசேஜ் போடுங்க. நீங்கள் தான் போடுவீங்களே, வீடியோ மெசேஜ் போடுங்க, சொல்லுங்கள் சங்கத்துக்கிட்ட. தலைவர் இருக்கார், ஃபோன் நம்பர் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, பேசுவீங்கல்ல, சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி இப்படி இருக்குது, இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சரியா? எல்லாமே லீடர்ஸ் தான் தரணும் சார், எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, 0 அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல, அங்கேருந்து வரும்போது ஃபோனில் ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசுனீங்கல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே லீடர்ஸ் கிட்ட தான் இருக்குது, அவங்க தரமாட்டேன்றாங்க அப்படி இப்படின்னு எல்லாமே பேசுகிறீங்கல்ல. அப்போ மனசாட்சியோடு சொல்லுங்கள். எல்லாரும் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கீங்க, தனிப்பட்ட முறையில் 4 பேர் இருக்கும்போது அப்போ ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்கள் அல்லக்கைகள் சுற்றி இருக்கும்போது அப்போ ஒரு மாதிரி இருக்கீங்க. இது எந்த வகையில் நியாயம் சார்? நீங்கள் தான் சொல்கிறீங்க நியாயம், தர்மம், நீதி அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் செய்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிறீங்க நம்ம குடும்பம், நம்ம குடும்பம் அப்படி தான் ஏதோ சொன்னீங்க, டோன்ட் நோ. நம்ம குடும்பம் சார், குடும்பம்னா என்னன்னு தெரியுமா சார்? நவீன் சார், உங்களுக்கு நான் திரும்பவும் கேட்குறேன். நம்ம குடும்பம்
ஒரு குழந்தை இறந்துச்சு தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் ஒரு கேத வீடாச்சு தெரியுமா? ஒரு மனிதர், அவர் நல்லவரோ கெட்டவரோ, நீலமேகம் சாப், அவங்க டெத்துக்கு நீங்கள் வந்தீங்களா சார் ஸ்பாட்டுக்கு? ஒரு குடும்பத்தில் ஒரு வயசில் மூத்தவர், அப்புறம் அவர் அப்பா ஸ்தானத்தில் இருந்தார், அவர் இறந்தார், நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணுமே சார். ஏன் சார் வரல? அப்போல்லாம் உங்களுக்கு குடும்பம் தெரியலையா சார்? ஏன் சார் உங்கள் கையால் ஒரு மாலையாவது போட்டிருக்கலாம்ல? உங்கள் கம்பெனிக்கு எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்தாரு? அப்போ அவர் நல்லவரோ கெட்டவரோ அடுத்த கட்டம். உங்கள் கூட இருந்தார், அவர் இறந்துட்டார், அதுக்கு நீங்கள் ஒரு மாலை போட்டிருக்கலாமே, நேரடியாக அங்கே இருக்கவங்க ஆறுதல் சொல்லியிருக்கலாமே. அப்போல்லாம் உங்களுக்கு குடும்பம் குட்டி அதெல்லாம் ஞாபகம் இல்லையா சார்? அந்த பச்சை குழந்தை ஒன்று இறந்துச்சு, எத்தனை பேர் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து எவ்வளோ அழுதாங்க. அப்போ அந்த குடும்பம் குட்டி நம்மலாம் ஒரே இனம் அதெல்லாம் மறந்து போச்சா சார்? சார் எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்த தடவை நீங்கள் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுங்கள். மாணிக்க சார் இப்படி கேட்குறாரு, என்ன ஏது அப்படின்னு. நான் கேட்குறது தவறாக இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது, 8438839734. எல்லாருக்குமே தெரியும். உங்கள் அல்ல கைக்கு சுற்றிட்டு இருக்காங்களா ஒரு 5-6 பேர், எல்லாருக்கிட்டையும் என் ஃபோன் நம்பர் இருக்குது, வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் பேசுங்க. சரியா சார்? நீங்கள் பேச மாட்டீங்க, அது எங்களுக்கும் தெரியும், பரவாயில்ல. சரியா? எங்களாலேயும் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும், ஆனால் நாங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் ஒதுங்கி இருக்கோம். முதல்ல மனசாட்சியோடு செயல்படுங்க சார். சரியா? ஒரே மாதிரி இருங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி, நாளை கழிச்சு ஒரு மாதிரி, உள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி, வெளியே வரும்போது ஒரு மாதிரி. சரியா? 4 பேர் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி, அதுக்கடுத்து ஒரு மாதிரி, இப்படி மல்டி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இதை நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். சரியா? திருவண்ணாமலை கோயில் போய் அடித்து சத்தியம் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்க. சரியா? நீங்கள் பேசுங்க, வைங்க, உங்களோட உண்மையான பிரச்சனையை சங்கத்துக்கிட்ட வைங்க. இன்னமும் நீங்கள் மறைச்சிருவேன், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அதெல்லாம் முடியாது. சரியா? ஏன்னா எவிடன்ஸ் எங்ககிட்டயே வந்துருச்சு. இனிமேல்லாம் மறைக்கலாம் முடியாது. அது எங்கே கொடுக்கணுமோ நாங்கள் கொடுத்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பப்ளிக் வெளியில் நாங்கள் வெளியிடணும், வித்தின் செகண்ட் ஆகும் எங்களுக்கு வெளியிடுறதுக்கு. அதுக்கடுத்து நீங்கள் பேசின நிறையா ஆடியோ மெசேஜ் எங்கிட்ட வந்துருச்சு. சரியா? உங்கள் கூடயே இருக்காங்க, ஆனால் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருக்கோன்னா எங்களோட சங்க தலைவர், வேணாம் சார் நான் பேசிக்கிறேன் சார், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், அவரும் வெளியே வரணும், நம்மளும் சேஃபாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. சரியா? அதனால் நான் ஒதுங்கி நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தாச்சு, அவங்க பேசிப்பாங்க. சரியா சார்? நீங்கள் உண்மையான ஆளாக இருக்கா, நேர்மையான ஆளாக இருக்கா, காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, உங்கள் பிரச்சனையை அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணி ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரியா? சும்மா உட்காந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இந்த ட்ராமா க்யூனாக இருக்காதிங்க. அப்படி கள்ள கொண்டு ஏறிறாங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். 3 வருஷமாக பட்னியாக கிடந்தானா, உயிரோட இருந்தானா, செத்து போனானா, அவனை பற்றி யோசிக்காமல் பேமெண்ட் நின்றப்ப என்ன சொன்னீங்க? பேமெண்ட் இதே இது நீங்கள் நல்ல ஆளாக இருந்தீங்கன்னா, ஒரு ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். சரியா? ஏன்னா ஸ்ரீலங்காவில் நீங்கள் காட்டினதும் போய், எல்லாமே செஞ்சதெல்லாம் போய். ஆனால் என்ன சொன்னீங்க அன்றைக்கி? வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்ரீலங்கா எதுக்கு கூப்பிட்டு போனீங்க சொல்லுங்கள். அந்த ஸ்ரீலங்காவில் காட்டின குடோன் யாருது, அங்கே இருக்க அரிசி மூட்டை யாருது? எல்லாமே ட்ராமா, பொய், பித்தலாட்டம். சரியா? அதுக்கடுத்து இந்த கார்லாம் ஏதோ கொடுக்குறதா சொன்னீங்களே சார் நீங்கள் உங்கள் கம்பெனியிலேருந்து, அந்த கார் பிளானு, காரு, ஆடி காரு, ஜாகுவார் காரு, இந்த பிளான் யாருக்காக சார் இதை போட்டிங்க? லீடர்ஸ் கிட்ட இருக்க பணத்தை திரும்பி வாங்குறதுக்கு தான் நீங்கள் போட்டிங்க. சரியா சார்? அதை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த லீடர்ஸ் கையில் இருக்க காசையும் கரைக்க வைக்கணும். ஏன்னா நார்மலாக ஐடி போடுனா போட மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசைவார்த்தை காட்டி பிளான் சொல்லி அவங்ககிட்ட இருக்க காசையும் திரும்பவும் நீங்கள் கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க எல்லா காசுமே லீடர்ஸ் தான் வச்சுருக்காங்கன்னு. சார், லீடர்ஸ்க்கு நீங்கள் கமிஷனாக கொடுத்தது வெறும் 15% கூட இல்லை சார். சரியா? ஆனால் மிச்சம் இருக்க 80% தான் சார் உங்ககிட்ட இருக்குது. இப்போ 80%ல் நீங்கள் எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் சார்? யூஎன்ஐன்னு நீங்கள் சொல்கிறீங்க. யூஎன்ஐயில் போட்டவங்களில் 75% எஃப்என்பி ராயல்ட்டி எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. ஒரு 25% வேணால் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம். மிச்சம் யூஎன்ஐங்கிறது 1 லட்ச ரூபாய் பிளான் தான். மற்ற பிளானு அப்போ இதோட கால்குலேஷன் ரேஷியோ சார், யாரும் முட்டாளாக்காதீங்க. சரியா? சும்மா உட்காந்துக்கிட்டு யாருக்கும் ஒன்றும் தெரியாத மாதிரியும் யூ ஆர் த வெரி வெரி குவாலிஃபைடு அண்டு பெட்டர் மெம்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சட்டமும் நீதித்துறையும் ஒன்றும் பைத்தியக்காரங்க கிடையாது. சரியா? அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? என் மேலே கேஸ் அதிகமாக கூட அப்புறம் சொல்கிறது இன்னொருத்தர்கிட்ட, நான் உள்ளே போகவும் ரெடி, 20 வருஷம் உள்ளே போய்க்கிறேன் அப்படின்னு. சார், அது உங்களோட இஷ்டம் சார், அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏமாத்துனது நீங்கள். சரியா? ஐடி வாங்கினது நீங்கள், பொய் சொன்னது நீங்கள், கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னது நீங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னது நீங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை, வரும் இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணீங்க. இதெல்லாம் யாருமே மறக்க மாட்டாங்க சார். சரியா? நீங்கள் இன்றைக்கி தொற்றுக்கிறது முன்னாள் இராணுவ வீரர்களை. சரியா சார்?
நான் திரும்பவும் சொல்கிறேன், முன்னாள் இராணுவ வீரர்களை இவங்க விட்டுட்டே போக மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பித்த சோப்பு பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் ஆரம்பித்த ஸ்ட்ராபெரி பிஸ்னஸாக இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் இன்னும் அந்த 2-3 பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிங்கல்ல, அந்த மாதிரி இது கிடையாது. சரியா சார்? இதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா சங்கத்துக்கிட்ட வாங்க, பேசுங்க, நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடி. ஆனால் உண்மைத்தன்மை, நேர்மை, இந்த ரெண்டும் தான் வேணும் எங்களுக்கு. சும்மா திரும்பவும் டைம் பாஸ், ட்ராமா, அல்ல கைங்க பேச கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். சரியா? பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்க. அவர் ஈரோடு டிஎஸ்பி சார் அவங்க வந்து மீட்டிங் போட்டாங்க, வச்சாங்க. உங்களால் ஒரு ஸ்டெப் பேச முடியல. ஏன் பேச முடியல? உண்மைத்தன்மை இல்லை. இதே இது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோலாம் போயிருக்க மாட்டீங்க சார், கத்தி குமிச்சிருப்பீங்க. சரியா? ஏன்னா உங்கள் மேலே தப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க புண்ணு ஆறிடுச்சு, புண்ணை சொரிஞ்சு விடுறாங்க அப்படின்னு. நீங்கள் போட்ட ஆடியோ மெசேஜ் என்ன போட்டிருக்கணும் சொல்லுங்கள்? என்ன போட்டிருக்கணும்? சங்கம் வைத்த மதுரை. மதுரை பற்றின்னு உங்களுக்கு தெரியாது சார். இந்த புள்ளி ஆரம்பித்தது எங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் எத்தனை வருஷமாக எவ்வளோ வெஞ்சர் கேபிட்டல். அப்பப்பப்பப்பா எப்பப்பப்பா, கடவுளே, கடவுளுக்கு தான் வெளிச்சம். இதெல்லாம் என்னென்ன ட்ராமா பண்ண முடியுமோ எல்லா ட்ராமாவும் பண்ணிவிட்டு இப்போ ஐ ஆம் உத்தமன். எப்படி? ஐ ஆம் உத்தமன். எல்லாரும் நம்பிடுவாங்க சார். சரியா? எல்லாரும் நம்பிடுவாங்க. எவ்வளோ ஆடியோ மெசேஜ் தெரியுமா? வேணா நேரில் காட்டும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? கிட்டத்தட்ட உங்களோட ஆடியோ மட்டுமே ஒரு 150 இருக்குது. அது ஒவ்வொன்றையும் கேட்கும்போது நீங்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சரியா? எவ்வளோ ஆடியோ மெசேஜ், எவ்வளோ ஆடியோ மெசேஜ். நம்புங்க, இந்தா வந்துடும், அந்தா வந்துடும். இந்த அன்னைக்கு சொல்லியிருக்கலாமே சார், என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு. அன்னைக்கு சொல்லியிருக்கலாமே. பேமெண்ட் நின்று ஒரு 3 months சொல்லியிருக்கலாமே. இவங்க மொத்த சுற்றியும் பிடிச்சிருக்கலாமே. எல்லாம் முடிச்சு கை மாற்றி, பரிமாணம் மாற்றி, பினாமி மாற்றி, எல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது? அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க ஃபேக் ஐடி. இந்த ஃபேக் ஐடி மேட்ருக்கு நான் வரேன். ஃபேக் ஐடி அப்படின்னா டிரான்சாக்ஷனில் ஃபேக் கிடையாது. நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை கொடுக்கல, அதாவது அந்த வட்டி அந்த போட்டு அந்த ப்ராஃபிட் போட்டு பே அவுட் நீங்கள் கொடுக்கல. அப்போ லீடர்ஸ் மேலே ப்ரெஷர் விழுகுது. லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க? வரவேண்டிய காசுக்கு அவங்க ஐடி போட்டு கொடுத்துட்றாங்க. சரியா சார்? பேமெண்ட் நின்றதுக்கப்புறம் வரவேண்டிய காசுக்கு ஐடி போட்டு கொடுத்துட்றாங்க. ஐடி போட்டு கொடுத்துட்டு அந்த ஐடிக்கும் கமிஷன் எடுத்துக்கிறாங்க. இது லீடர்ஸோட ஸ்மார்ட்னஸ். சரியா? கமிஷன் எப்படி எடுத்தாங்க? காசே கொடுக்கல. இப்போ நான் ஒரு பணம் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா வரணும் அப்படின்னா 4 ஐடி என்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இந்தாப்பா உனக்கு வர வேண்டிய 20 லட்சம் கம்பெனிலேருந்து வரணும், அதுக்கு இந்த ஐடி அப்படின்னு சொல்லி பேமெண்ட் நின்றதுக்கப்புறம் ஜூன் மாதம் எனக்கு 20 லட்ச ரூபாய்க்கு 4 ஐடி போட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் 4 ஐடி என் கையில் வந்துருச்சு. நான் ₹1 கூட கம்பெனிக்கு கொடுக்கல. ஏன்னா எனக்கு அது வர வேண்டிய காசு ஆகிப்போச்சு. சரியா? வர வேண்டிய வட்டி முதலமா வர வேண்டிய காசு ஆகிப்போச்சு. அந்த காசுக்கு ஃபேக், அவங்க அதுக்கு பேர் தான் ஃபேக் ஐடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த ஃபேக் ஐடிக்கு சேர்த்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த ஃபேக் ஐடிக்கு எங்கிட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. ஏன்னா இது வர வேண்டிய காசு. இந்த வர வேண்டிய காசுக்கு அவங்க ஐடியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஐடியா கன்வெர்ட் பண்ணும்போது லீடர்ஸ் இன்னொருத்தர் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பார்ல, கம்பெனி பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருப்பார்ல, இந்தாங்க சார் ஒரு ராயல்ட்டி போட்டுக்கோங்க அப்படி 25 லட்ச ரூபா கேஷாக கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த கேஷில் இருந்தும் கமிஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த கேஷ் உங்கள் கையில் 25 லட்ச ரூபா இருக்குது, கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வரணும், அப்போ கூட்டி கழிச்சு போட்டு மைனஸ் போட்டு இவங்க வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. இவங்க போட்ட ஐடிக்கும் கமிஷன் எடுத்துக்கிட்டாங்க, கம்பெனிக்கு அந்த ஐடிக்கும் கணக்கு கொடுக்கல. இப்போ இதுதான் லீடர்ஸ். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். ஆஸ் ஏ கம்பெனி எம்டி இதெல்லாம் நான் தான் சொல்லித்தர முடியுமா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? விட்டு பிடிப்போம். சரியா? லீடர்ஸாக வந்து கொடுப்பாங்க, அப்போல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நவீன் சார் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 5-6 அல்லக்கை இருக்குது. அந்த அல்லக்கை பண்ணுற வேலை தான் இது எல்லாமே. உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? தவறான கைடன்ஸா? நாங்கள் தான் சார் உண்மையை சொல்கிறோம். உண்மை சொன்னால் உண்மை வலிக்க தான் சார் செய்யும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க சார், பிரச்சனைக்கு சால்வ் வேணும் அப்படின்னா வந்து காம்ப்ரமைஸ் பேசுங்க. சங்கம் இருக்குது, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் இருக்குது. வாங்க பேசுங்க, என்ன பண்ணணும்னு முடிவெடுங்க. அதுக்கடுத்து உங்கள் கம்பெனி, உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பம் நீங்கள் ரன் பண்ணுங்கள் சார். யார் சார் வேணான்னு சொன்னால்? சரியா? இத்தனை நாள் குடும்ப உறுப்பினர்கள் பசியோடு இருந்தாங்க, பட்னியோடு இருந்தாங்க. அவங்களுக்கு வெறும் ஆறுதல் வார்த்தை, ஆனால் வாயிலேயே அல்வா, அதை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் அப்பப்பப்பா. உண்மையிலேயே சொல்கிறேன் சார், கடவுளுக்கு தான் சார் அது வெளிச்சம். கடவுள்னு ஒருத்தர் இருப்பார்ல சார், அவர்கிட்ட நீங்கள் போய் நின்று கேளுங்க, நீங்கள் செய்கிறது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு. அப்புறம் நான் சொல்கிறது, நான் வந்து விவசாயி மகன், நான் வந்து தப்பு செய்ய மாட்டேன், நான் வந்து பிரச்சனையை முடிக்க தான் வரேன்,
நான் வந்து இது பண்ணுறேன். அப்புறம் தனியாக இருக்கும்போது சொல்கிறது எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க, என் கம்பெனி அந்த கம்பெனியா, நான் வந்து மீண்டெழுவேன். பப்பா சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுறீங்க எல்லாமே. சார் உங்கள் நோக்கம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் செயல்பாடும் உங்களை தவறான வழித்தடத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா சங்கத்துக்கிட்ட வந்து பேசுங்க, என்ன ஏதுன்னு பாருங்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்களும் நல்லா இருங்க, சங்கத்தில் இருக்க நபர்களும் நாங்கள் நல்லா இருக்கட்டும். ஏன்னா ஒரு சில பேர் தனி நபர்கள் லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் சிங்சா அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. சரியா சார்? நாங்கள் 100 பேர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ராப்பராக எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க அப்படி கிடையாது. சரியா சார்? அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசணும், உங்களோட இட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ். சரியா? நாங்கள் இதெல்லாம் எந்த கம்பலும் பண்ண முடியாது. எங்ககிட்ட வந்து பேசுங்க, செய்யுங்க. ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்தால் சொல்யூஷன் பார்ப்போம், இல்லை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுப்போம். அது 2 வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி. மக்கள் உங்ககிட்ட காசு தரணும் என்னைக்காவது ஜட்ஜ்மெண்ட் வருமா? நீங்கள் உங்கள் லாயர் இருப்பாங்க, உங்கள் லாயர்ட்டையும் கேட்டுக்கோங்க. இந்த கேஸை பொறுத்தளவு பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க வந்து கம்பெனிக்கு காசு தரணும்னு தீர்ப்பு வருமா, ஜட்ஜ்மெண்ட் வருமா, நீங்கள் கேட்டுக்கோங்க. சரியா சார்? நீங்கள் தான் அங்கே தரணும்னு வரும். சரியா? என்றைக்குமே அது 5 வருஷம் ஆகட்டும், 10 வருஷம் ஆகட்டும், என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்தா ஆகணும். ஆனால் அன்னைக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா ஏதோ அவங்க 50% இல்லை 70%, 80% ஏதோ ஒரு % அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டினா பிரச்சனை உங்களுக்கு தான். நல்லபடியாக முடிக்கணும். அமைதி பேச்சுவார்த்தையில் நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட குடும்பத்தோட நல்லா இருக்கணும். நாங்களும் எங்களோட முன்னாள் இராணுவ வீரர் படை வீரர்களும் இழந்த பணத்தை ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு தெரியாமல் நடந்து போச்சு. அந்த தவறை திருத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் போங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க போவாங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அதை நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக செயல்படுறீங்க. அப்புறம் சொல்கிறது சங்கம் ஆரம்பிச்சிட்டா என்ன பெரிய பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சங்கம் ஆரம்பிக்கிறதுங்கிறது புள்ளி தான் சார். அதுக்கப்புறம் அது எப்படி போகுங்கிறது அதை எடுத்துகிட்டு போகிற தலைமை பண்பில் இருக்குது. அது சங்கம் நடத்துகிற விதிமுறைகளில் இருக்குது. அது கண்டிப்பாக நல்லபடியாக தான் போய் சேரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரியா? மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது சொல்யூஷன், பணம். அந்த பணத்தை எப்போ தருவீங்க, அதுக்கான என்ன காம்ப்ரமைஸ், என்ன கேரண்டி, என்ன வாரண்டி, இதை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம நல்லபடியாக செய்வோம். இல்லை சார் நான் அப்படி சார், நான் இப்படி சார், பின்னாடி என்னையை பற்றி குத்தி விடுறது, உன்னையை பற்றி குத்தி விடுறது அப்படி இருந்தீங்கன்னா எல்லாமே எங்ககிட்ட வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் ஆடியோ ப்ரூஃபோடு வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியா சார்? அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ப்ளீஸ் வாங்க பேசுங்க. நீங்களும் நல்லா இருங்க. ஏன்னா காவல்துறைக்கு பல்வேறு வேலைகள் இருக்குது. அதனால் அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. பணம் வந்து சேரணும் மக்களுக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மனசார உண்மையிலேயே சத்தியபூர்வமாக இதயபூர்வமாக நினச்சிங்கன்னா வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. இல்லாட்டினா என்ன கடவுள் விதிச்சிருக்காரோ, என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும். சட்டப்படி போகணும் அப்படின்னா சட்டப்படி தான் போய் ஆகும் சார். வேறு வழியே கிடையாது. இட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான ரிப்ளை தலைவருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.